பல்வேறு இடங்களிலே இன்று பிரச்சார வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் முதலாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நம்முடைய வெற்றி தளபதி அவருடைய திருவுருவப் படத்தோடு விசில் சின்னம் எல்லோரும் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு பிரச்சார வாகனம் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் பிரதீப் குமார் அவர்களும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தேர்தல் பணிக்குழுவினுடைய கண்காணிப்பாளர் அவர்களும் மற்றும் கழகத்தின் முன்னோடி பொறுப்பாளர் அத்தனை பேரும், ஒன்றிய நகர பேரூராட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இதனுடைய நோக்கம் புதிதாக நம் அனைவருக்கும் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு கிராமந்தோறும் விசில் சின்னம் கிராம மக்களத்திலே எடுத்துச் செல்கின்ற வகையில் இந்த பணிகள் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விசில் சின்னம் என்று நமக்கு கிடைத்தவுடனேயே வெற்றி கழகத்துடைய தளபதி அவர்கள் நம்முடைய புதிய வரலாற்றை உருவாக்கின்ற வகையில் பொதுக்குழு கூட்டத்திலேயே அன்று முதலில் அறிமுகம் செய்தார்கள். அப்படி அறிமுகம் செய்த உடனேயே எல்லோருக்கும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அனைவரும் குழந்தைகளிலிருந்து அனைவரும் விசிலடிக்கின்ற அளவிற்கு தமிழகம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாகி இருக்கிறது.